நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவர், காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆண்டவரையே நன்றி சொல்லி நம்ம பாடணும். ஆண்டவரை ஏன் நம்ம நன்றி சொல்லி பாடணும்? நன்றி நம்ம சொல்றோம் இல்லையா? ஆண்டவருக்கு என்ன சொல்றோம்? நன்றி சொல்லி பாடுறோம். ஏன் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? அவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சொல்றோம்? நன்றி சொல்றோம். என்ன செய்கிற தேவன்? நம்மளை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறதுனால. இதுல இருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார். எதிர்வரும் பிரச்சனைகளில் இருந்து, நான் சந்திக்க போகும் நிறைய பாடுகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறான். இதுல காப்பாற்றுறவர் நான் சந்திக்க போகும் நிறைய நம்மளை காப்பாற்றுகிறான். ஆமென். இதுல காப்பாற்றுறவர் நாம் சந்திக்கிற இல்ல, நாம் சந்திக்க போகும் நிறைய பிரச்சனைகள், சந்திக்க போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்று. அந்த நிறைய பிரச்சனை செய்யக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது. அந்த நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துடக்கூடாது என்று அந்த நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிறான். ஆமென். அப்போ நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையை மாற்றதே ரொம்ப கஷ்டம். நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை நம்ம மாத்துறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னா வரப்போகும் பிரச்சனை எப்படி மாத்த போறது? வந்திருக்க பிரச்சனை செய்ய முடியல, வந்திருக்கிற பிரச்சனை நம்மள என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல இல்லையா? வரப்போகும் பிரச்சனைகளை நம்ம எப்படி அதை நம்ம தாக்காம நம்மளை காப்பாற்றிக்கிறது? ஆனா நம்ம ஆண்டவர் யாருன்னா இன்னைக்கு நமக்கு சொல்றது, வரப்போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுகிற ஆண்டவர். வரப்போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காப்பாற்றுகிற ஆண்டவர். அப்ப அந்த நிறைய பிரச்சனைகள் யாருக்கு வருது? அந்த நிறைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு வராம நம்மளை காப்பாற்றணும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதை பார்க்கிறான்? காண்பவரே காப்பவரேன்னு. காண்பவரே. அப்ப ஆண்டவர் நம்மளை காண்கிறவராய் இருந்தாதான் நம்மளை காக்கிறவராய் இருப்பார். ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனை நம்மளை பார்க்கணும். காண்கிறோம்னா பார்க்க, நம்மளை பார்க்கிற ஆண்டவராய் இருந்தாதான் நம்மளை காக்கிற ஆண்டவராய் இருப்பார். ஆமென். என்ன ஆண்டவரா இருப்பாரு? பார்க்கிற ஆண்டவராய் இருந்தா காக்கிற ஆண்டவராய் இருப்பார். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மளை முதல்ல பார்க்கணும். நம்மள ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கணும். நம்மள ஆண்டவர் பார்த்தாதான் ஆண்டவர் நம்மளை காப்பாரு. பார்க்காத ஒருத்தரை ஆண்டவர் காக்க மாட்டார். பார்க்காத ஒருத்தரை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? காக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை காக்கணும்னு சொன்னா ஆண்டவர் முதல் நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்கணும். ஆபகூக் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆண்டவர் ஒரு பேரு. என்ன பேரு? என்ன பேரு? தீமையை பார்க்க மாட்டாத
சுத்த கண்ணன். யாருக்கு பேரு? நம்ம ஆண்டவருக்கு பெயர். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் என்ன பேரு? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தீமையை என்ன செய்ய மாட்டாரு? பார்க்கவே மாட்டார். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற தீமையை பார்க்க மாட்டாரு, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்ப்பார். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் பாலை பார்க்கறதுனா சும்மா அப்படி பார்த்துட்டு போறது இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு போறது இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் என்னைக்கு பார்க்கிறாரோ இல்ல யார பார்க்கிறாரோ அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? அவங்களதான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? காக்க விரும்புறாரு. அவங்க என்ன செய்ய விரும்புறாரு? காக்க விரும்புறாரு. அப்ப ஆண்டவர் பார்த்தாதான் நம்மளை காப்பார். ஆமே. ஆண்டவர் பார்த்தாதான் நம்மளை என்ன செய்வாரு? நம்மளை காப்பார். நம்மள ஆண்டவர் முதல்ல பார்க்கணும். ஆண்டவர் முதல்ல நம்மளை பார்க்கணும். அப்பதான் என்ன செய்வாரு? காப்பார். முதல்ல நம்மளை பார்க்கலன்னா நம்மள என்ன செய்ய மாட்டாரு? காக்க மாட்டார். என்ன எதெல்லாம் காக்க மாட்டாரு? நமக்கு வரப்போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை காக்க மாட்டார். நமக்கு வரப்போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்ம என்ன செய்ய மாட்டார்? நம்மளை ஆண்டவர் காக்க மாட்டார். அப்ப எனக்கு வரப்போகும் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நம்மளை ஆண்டவர் காக்கணும். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றது. உனக்கு வரப்போகும் நிறைய பிரச்சனை. அப்ப என்ன பிரச்சனை வரப்போ உனக்கு தெரியாது. உனக்கு என்ன செய்யாது? தெரியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப குடும்பத்துல சண்டை வந்த உடனே என்ன செய்யறாங்க? நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? தூக்க மாட்டிக்கிறாங்க, இல்ல மருந்து குடிக்கிறாங்க, அப்படி பல விதமா என்ன செய்யறாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்னவா தெரியுது? அப்படி தற்கொலை பண்ணிக்கிறது நல்லதா தெரியுது. யாருக்கு? அந்த குடும்பத்துல சண்டை போடுறாங்க, ரெண்டு பேரும் கணவன சண்டை போடுவாங்க இல்லையா? சண்டை வருமா எல்லாரும் வீட்லயும்? சண்டை எல்லாரும் வீட்டுல வருமா? எல்லா வீட்லயும் சண்டை வரும். எல்லா வீட்லயும் சண்டை வராத வீடு அதுக்கு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு மண் அடுப்பு தான். எந்த வீட்டு என்ன கிடையாது? பொன்னடுப்பு கிடையாது. அப்படின்னா வீட்டுக்கு ஒரு வாசப்படி இருக்கதான் செய்யும். அப்ப சண்டை வருமா? 100% சண்டை வர வாய்ப்புகள் இருக்குது. சத்துரு யாரை வேணாலும் என்ன செய்யும்? எழுப்பி விட்டு வீட்டுல சண்டை வரும். அந்த சண்டைய சமாதானப்படுத்தி அந்த சண்டையினால ஒரு பாதிப்பு வராம நம்ம குடும்பத்தை நடத்துறோம் பாத்தியா? அதான் ஞானம். அதுதான் ஞானம். சண்டை வந்த உடனே இப்ப தூக்க மாட்டிக்கிறதும் மருந்து குடிக்கிறதும் போய் சாவறதும் என்ன கிடையாது? ஞானம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு அப்படின்னு சொல்ல முடியல இல்லையா? பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கு. பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனையை தீர்க்க வழி இல்லை. ஆனா நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஜோமனா கத்தப்ப பிரச்சனையா மாத்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தேவ சமுத்திரம் போய் ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனை என்ன செய்யணும்? நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் நம்ம தேவ சமுத்திர ஒரு புத்தியுள்ள நபருக்கான அடையாளம். ஒரு புத்தியுள்ள நபருக்கான அடையாளம். என்ன அடையாளம்? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதை எப்படி பேஸ் பண்ணலாம், அதை எப்படி சமாதானப்படுத்தலாம், இதுல இழப்பு வராம எப்படி தடுக்கலாம், இழப்பு வராம எப்படி தடுக்கலாம், அப்படி இழப்பு வராம தடுக்கிறதுக்காக ஜோமனி முடிவெடுக்கிறாங்க பத்தியா? அதுதான் சரியான புத்திசாலித்தனம். ஆமே. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா உடனே டக்குன்னு என்ன செய்யறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க தற்கொலை பண்ணி செத்த உடனே பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு. அன்னைக்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தற்கொலை பண்ணிக்கிற ஆத்மா ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகாது. தற்கொலை பண்ணிக்கிற ஆத்மா, சூசைட் பண்ணுகிற ஆத்மா ஒரு நாள் எங்க போகாது? பரலோகத்துக்கு போகவே போகாது. அது சபிக்கப்பட்ட சரீரம். எது? தூக்க மாட்டிக்கிறது சபிக்கப்பட்ட சரீரம். குறித்த நாளுக்கு நம்ம ஆவியை விடவும் கூடாது, நாளுக்கு பிறகு ஆவியை வச்சிருக்கவும் முடியாது. எனக்கு ஒரு ஆவி இருக்கு இல்லையா? இது ஆண்டவர் குறித்த காலம் வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது? குறித்த காலத்துக்கு முன்னாடி நான் விடவும் முடியாது. மாறாக என்ன? குறித்த காலத்துக்கு பிறகு நான் இருக்கேன்னு சொல்லவும் முடியாது. இப்ப ஒரு 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் 81 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கவே முடியாது. அப்ப தேவன் குறித்த காலம் வரைக்கும் நம்ம பூமியில இருக்கணும். அப்படி இருக்கதான் கத்தனை செய்யறாரு, நம்ம கிருபையை கொடுத்து கத்தனை மட்டும் வச்சிருக்கிறோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், அந்த கோபத்துல போயிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறோம். அன்னைக்குதான் அவனுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அவங்க பார்த்ததெல்லாம் சாதாரண வாய் பிரச்சனை தான். இதுக்கு மேல அந்த ஆத்மா எங்க போகும்னா நரகத்துக்கு போகும். எந்த ஆத்மா? தற்கொலை பண்ணிக்கிற ஆத்மா பரலோகத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யாது? ஒரு நாள் போகவே போகாதுன்னு ஆழத்துல பதிச்சுக்கோங்க. யாரோ சூசைட் முயற்சி பண்றீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ தற்கொலைக்கு ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கத்த தீர்க்கும் இந்த வேலை கத்த கிளீனா சொல்றாரு.
யாரோ நீங்க ட்ரை பண்றீங்க, பட் அது முக்கியமான 100க்கு 100 தவறான முடிவு என்பதை இன்னைக்கு பதிச்சுக்கோங்க. ஆமே. அது என்ன முடிவு? 99 இல்ல, 99.9 இல்ல, 100க்கு 100% தவறான முடிவு. என்ன முடிவு? நம்ம செத்து போயிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். செத்து போயிட்டா பிரச்சனை முடியாது. செத்து போயிட்டா பிரச்சனை என்ன செய்யும்? பிரச்சனை என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். செத்து போயிட்டா பிரச்சனையே ஆரம்பிக்கும். அன்னைக்குதான் அவங்க எங்க போவாங்கன்னா நரகத்துக்கு போவாங்க. அதுக்கு பிறகு அவங்க நரகத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியில வர்றது என்னவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, 100%. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பிரச்சனைக்கு இது செஞ்சா முற்றுப்புள்ளி வந்துடும், முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியாது. அன்னைக்குதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஆமே. அப்போ வந்திருக்கிற பிரச்சனை நம்மளால என்ன செய்ய முடியல, நமக்கு வந்திருக்கிற பிரச்சனையை நம்மளால என்ன செய்ய முடியல, சால்வ் பண்ண முடியல. இனி வரப்போகும் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த வரப்போகும் பெரிய பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கணும்னா உன்னை ஆண்டவர் பார்க்கணும். உன்னை ஆண்டவர் பார்த்தாதான் உன்னை ஆண்டவர் காப்பார். உன்னை பார்க்காத வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, காக்க மாட்டார். ஆபகு 1:13 சொல்றோம், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அவர் சொல்றார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அநியாயத்தை எப்படி நோக்கி கொண்டிருப்பீர் அப்படின்னு சொல்லி ஆபகு என்ன செய்யறாரு, ஆண்டவர் கேட்கறத பார்க்கிறோம். அப்ப தேவன் எதை பார்க்க மாட்டாரு? தீமையை பார்க்க மாட்டார். அப்ப பார்க்கறவன எதை பார்ப்பாரு? நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் பார்ப்பார். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் எப்ப பார்க்கிறாரோ, அந்த யாருக்குள்ள நல்ல குணம் இருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறாரோ அவங்களதான் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் காப்பார். யார 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 காப்பாரு? யார பார்க்கிறாரோ அவங்களதான் காப்பார். யார பார்க்கிறாரோ அவங்களதான் காப்பார். யார பாப்பாரு? தீமையை பார்க்க மாட்டாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்ய, என்ன பார்க்க மாட்டாரு? தீமையை பார்க்க மாட்டார். அப்ப எதை பார்ப்பாரு? நமக்குள் இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆமே. அப்ப அந்த நல்ல குணம் இருக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா அவங்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த எதிர்காலத்துல வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அவங்களுக்கு வராம ஆண்டவர் அவங்களை காப்பாற்றுவார். ஆமே. அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் காக்கணும்னா ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். ஆமே. காக்கணும்னா பார்க்கணும், அவ்வளவுதான். 2 வார்த்தை தான். பார்க்கணும்னு சொன்னா நம்மளை காக்கணும்னு சொன்னா நம்மளை பார்க்கணும். நம்மளை காக்கணுமா? எதுல இருந்து காக்கணும்? நான் சந்திக்க போகிற எனக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நான் காக்கணும். எதிர்காலத்தில் நமக்கு பிரச்சனைகள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே போகுது, தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை போயிட்டு வளர்ந்துகிட்டே போகுது. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்போ இருக்கிறவங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள இன்னைக்கு படுத்து தூங்குறவங்க நாளைக்கு கால கணவனோ மனைவியோ உயிரோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காலம் அவ்வளவு கொடிதான் போயிட்டு இருக்கு இல்லையா? முதல்லாம் வெளியில தான் எதிரி இருப்பாங்க. முதல்லாம் எதிரி எங்க இருப்பாங்க? வெளியில தான் இருப்பாங்க. இப்ப எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. யாரு? கணவன் எதிரியா மாறுறான், மனைவி என்னவா மாறுறான்? எதிரியா மாறுறான். கணவன் என்னவா மாறுறாரு? எதிரியா மாறுறாரு. இன்னைக்கு இப்ப வரும்போது பேப்பர்ல படிச்சேன், மனைவி செல்போன்ல பேசிருந்தாங்களாம். மனைவி செல்போன்ல வேற கூட பேசிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்காரர் கேட்டிருக்கிறாரு, ஏன் பேசணும்னு கேட்டிருக்கிறாரு, அடிச்சு கொண்டுட்டாங்க. இன்னைக்கு பேப்பர்ல இப்போ வரும்போது படிச்சுட்டு வந்தோம். அது நம்ம மாவட்ட பேப்பர், முழு பேப்பர் படிக்க டைம் இல்ல. நம்ம மாவட்ட சும்மா அப்படி சாப்பிடும் போது கொஞ்ச நேரம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, மனைவி தொலைபேசி அதாவது போன் பேசுறத தட்டி கேட்ட கணவன் அடித்து கொலை. என்ன நியூஸ்? இப்ப மனைவி என்ன செய்ய கூட கேட்க முடியல. மனைவி ஏமா அப்படி போன் பேசி உட்கார்ந்து என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. கேட்டா என்ன பண்ணிடுவான்? கொன்னுடு. ஏமா போன் பேசுறேன்னு கேட்டா என்ன பண்ணிடுவான்? வேற பேச்சே கிடையாது. என்ன கிடையாது? வேற பேச்சே. இன்னைக்கு பேப்பர்ல வேற எப்ப அடுத்த மாசம் போன மாசம் பேப்பர்ல சொல்ல, இன்னைக்கு பேப்பர்ல மேல போட்டுருவாங்க, என்னது? மனைவி தொலைபேசி பேசுறதுக்கு போன் பேசுறதுனால தட்டி கேட்ட கணவன் அடித்து கொலை. ஒரே வார்த்தை. இனிமே கேட்ப இதுக்கு மேல? அந்த காலத்துல பிள்ளைங்களாம் வந்து அப்பா என்ன செய்வாங்க? இது எங்க போவியா, இதை தொடுவியா, இதை எடுப்பியா, இங்க போவியான்னு காரமனை அடிப்பாங்க இல்லையா? எங்க அம்மா நான் பார்த்தா கோழி ஆடணும் போன்னு வச்சுக்கோங்க, இந்த முதல்ல மேலே அடிப்பா. கோழி ஆடுவியா,
கோழி ஆடிவேன்னு அடிப்பான். சரியா? கோழி ஆடிவே கோழின்னு அடிப்பான். அப்பதான் அடிச்சான். இப்ப யார் அடிக்கிறான்? அம்மாடா கை மேல அடிச்சு விட்டுட்டா இல்லையா? அம்மாடா கை மேல அடிச்சு விட்டுட்டா. மனைவி அடிச்ச பத்தியா? மனைவி அடிச்ச ஒரே அடி, அவ்வளவுதான். என்ன பேச்சு? மூச்சே கிடையாது. அதுக்கு மேல என்ன கிடையாது? பேச்சும் கிடையாது, மூச்சு டோட்டல் நின்று போச்சு. எதனால? ஏன் சொல்றேன்னா காலங்கள் என்ன ஆச்சு போகுது. எந்த பிரச்சனை எப்படி வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம யார ரொம்ப நல்லவங்க நினைக்கிறோமோ அவங்க நம்ம முதுகுல குத்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம யார ரொம்ப நல்லவங்க நினைக்கிறோம். ஏகப்பட்ட குத்து வாங்கிட்டேன். ஏகப்பட்ட குத்து வாங்கிட்டேன். யாரு? இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படி நினைக்கிற பத்தியா? அவங்கதான் முதுகுல குத்துவாங்க. அந்த வழியெல்லாம் தாங்கவே முடியாது. அவ்வளவு குத்து வாங்கி இருக்க நாங்கெல்லாம். ஏன் சொன்னா நம்ம யாரும் எனக்கு என்ன செய்ய முடியல. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, நாசி சுவாசம் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், ஜீவனோட தேவன் நம்பிக்கை உனக்கு நடந்து போப்பான்ட்டாரு. என்ன பண்ணாத? நாசில சுவாசன மனுஷனை யாரும் என்ன பண்ணாத, யாரையும் நம்பாத. யாரை மட்டும் நம்பு? ஆண்டவரை மட்டும் நம்பிட்டு போயிட்டே இருப்பான்ட்டார் இல்லையா? ஏன்னா அந்த பூமியில என்ன செய்ய முடியாது இருக்கு? மனுஷன் நம்பாம நம்ம வாழவே, ஒரு மனுஷனை நம்ப என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. வாழ முடியுமா? எங்க ஒண்ணு இல்ல, பாட்டு வருது இல்லையா? ஏறி உட்காருவீங்களா? இப்ப அந்த டிரைவரை நம்பி உட்காருங்க, நம்பாத உட்காருங்களா? அப்ப நம்பிதானே ஆகணும். இந்த பூமியில ஒரு மனுஷன் ஒரு இன்னொரு மனுஷன் நம்பாம என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. எல்லாரும் என்ன செஞ்சு ஆகணும்? நம்பிதான் ஆகணும். கணவன் மனைவி நம்பணும், மனைவி கணவனை நம்பணும், பிள்ளைங்க பெற்றோரை நம்பணும், பெற்றோர் பிள்ளைகளை நம்பணும், ஊழியக்கார விசுவாசி நம்பணும், விசுவாசி ஊழியக்கார எல்லாரும் என்னதான் ஆகணும். நம்பிதான் நம்ம வாழ்ந்தாகணுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆனா இந்த காலம் எப்படி போயிட்டு இருக்குன்னா நம்பவே அது சொல்லுங்க. கட்டம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் அதெல்லாம் அப்போ இல்லையா? இப்ப யாரா மாறிட்டா? ஏமா போன் பேசுறது இந்த குறையா? என்ன அவனோட போன் பேசுன்னு கேட்ட குறைக்கு என்ன பண்ணிட்டா? ஒரே அடி, அவ்வளவுதான், வேலையா முடிஞ்சு. இதுக்கு மேல என்ன செய்யவே கூடாது. நீ இதுக்கு மேல என்ன செய்யவே கூடாது, பேசவே கூடாதுன்னு அடிச்சா பத்தியா கதையே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சொல்ல வரேன், காலம் எப்படி போயிட்டு இருக்கு. பிரச்சனைகள் எந்த நாட்டில் எப்படி வளரும்னு நமக்கு சொல்லவே முடியாது. இந்த காலகட்டத்தில் நாம் எதிர்வரக்கூடிய காரியங்களை, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்ற வேண்டுமானா ஆண்டவர் நம்மளை பார்த்தாதான் நம்மளை ஆண்டவர் காக்க முடியும். உன்னையும் என்னையும் ஆண்டவர் பார்க்காத பட்சத்துல நம்மள ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? காக்கவே முடியாது. காக்க முன் வரவும் மாட்டார். காக்கிறதுக்கு அவங்கள பாதுகாக்க கர்த்தர் முன் வரவே மாட்டார். அப்ப என்ன செய்யணும்? நம்மளை காக்கணும்னா நம்மள ஆண்டவர் பார்க்கணும். என்னது? பார்க்கணும், காக்கணும் இல்லையா? பார்த்தாதான் காப்பாரு. காக்கணும்னா பார்க்கணும். அப்ப பாத்திரம் என்ன பண்ணிடுவார்? காத்துருவார். அப்ப கதிர் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன குணத்தை ஆண்டவர் பார்ப்பார்? ஆண்டவர் என்ன குணத்தை பார்ப்பார்? இது ஆதாரம் கேட்டா கிளியரா சொல்லுவான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அந்த தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரிட்டார். ஆகையால் அந்த துறவு லகாயிரோயி எனப்பட்டது சொல்றேன். என்னது? என்னை காண்கிறவரை நான் என்ன செஞ்சேன்? இவ்விடத்துல கண்ட. அவன் நினைக்கிற ஆகார் சொல்றான், என்னை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. என்னை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. நான் நினைச்சேன் என்னை யாருமே பார்க்கல, நான் செய்யறது யாருக்குமே தெரியாது, நான் போறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன். இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் தப்பா விளங்கிட்டேன். என்னை பார்க்கிற தேவன் இங்க ஒருவர் இருக்கிறார் என்று நான் என்ன செய்யறேன்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவருக்கு பேரிட்டார் என்று சொல்லி பொழுது. அப்ப தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்மளை பார்க்கிற தேவன். நம்மளை பாப்பா, பார்த்தாதான் காப்பார். இப்ப ஆகாரை யார் பார்த்தா? ஆண்டவர் பார்த்தார். ஆகாரை யார் பார்த்தா? ஆண்டவர் பார்த்தார். ஆகார இடத்துல ஆண்டவர் என்ன பார்த்தா? இப்ப நடக்கிற சம்பவங்களுக்கு நிறைய சொல்லி இருக்கிறோம், ஆனா ஞாபகப்படுத்துறேன். இப்ப தன் ஆட்சியராகிய சாராளை அவ அற்பமா நின்னதுனால குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. குடும்பத்துல ஏகப்பட்ட
பிரச்சனைகள். இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே இந்த ஆகார் என்ன சொன்னா, குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போறான். குடும்பத்தை விட்டு, ஏன்னா குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சு போறது அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு லேசான்னு நினைச்சிடாதீங்க. குடும்பத்தை விட்டு போகாத வரைக்கும் தான் உனக்கு ஆசீர்வாதம். குடும்பத்தை விட்டு என்னைக்கு பிரியணுமோ அன்னைக்குதான் உனக்கு பிரச்சனையே, ஆபத்தும் அன்னைக்குதான் ஆரம்பிக்கும். என்னைக்கு விட்டு? குடும்பத்தை விட்டு. அதே போலதான் சபையும். சபையை விட்டு வெளியில போகாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வெளியே போன பிறகுதான் தெரியும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமே ஆமே. எத்தனையோ பிள்ளைகள் சரியா சரியான சபை அமையறன்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வெளியில வேலைக்கு போனவங்க, இங்க இருந்து வெளியில வேலைக்கு போனவங்க சரியான சபை அமையறன்ட்டு இன்னைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பல வருஷம் ஆயிடுச்சு சபையை விட்டு, அதாவது வெளியில வேலைக்கு சபை விட்டு பிரிஞ்சு போனவங்க எங்க போயிருக்கிறாங்க? வெளியில வேலைக்கு போயிருக்கிறாங்க. வெளியில வேலைக்கு. இப்ப சில பேர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியில போனாங்க, வெளியூருக்கு போனாங்க. இந்த வெளியூருக்கு போனாங்க பத்தியா, உங்களுக்கு என்ன அமையல? இன்னும் ஒரு சரியான சபை அமையாத இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கும் போராடி இருக்கிறாங்க. ஒரு குடும்பம், அதாவது தமிழ் டிரான்ஸ்பர் ஆகி வெளியில போனாங்க, வெளியூருக்கு போனாங்க. ரொம்ப தூரத்துல, கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. ஒரு 70 கிலோமீட்டர், ஒரு 50 to 70 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் அவங்க இருக்கிற வீடு. 70 கிலோமீட்டர். அவங்க அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாங்க. ஒரு 3 to 4 வருஷம் நான் தான் போய் நடத்திக்கலாம். அவங்கள 3 to 4 வருஷம் அவங்க என்ன செய்யணும், எனக்கு எந்த சச்சமும் என்ன செய்யல, எனக்கு சரியா அமையல, எனக்கு சரியான சபை என்ன செய்யல, அமையல. சரியான சபை அமைட்டு இதுதான் என்னுடைய கிளம்பி சரியா இருக்குன்னா 70 கிலோமீட்டர், 50 to 70 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு தூரத்துல போயிட்டு வாரம் என்ன போக முடியாது. 2 வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்துக்கு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களை ஜோம் பண்ணிட்டு அவங்களுக்கு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு வசனம் சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணிட்டு நானும் ட்ரை பண்ணி பாக்குறோம். அவங்க சொன்னாங்க, எனக்கு சரியான சபை என்ன செய்யல, அமையல. அது என்ன சபை அமையல? சத்தியத்தை சொல்ற சபை அமையல. சத்தியத்தை சொல்ற சபை அமையல. நான் சொன்னேன், சரிம்மா அப்போ பண்ணிட்டு போங்க. இல்லையா, நாங்க இப்படியே கூட இருந்துற விடுங்க. ஏன்னா நம்ம ஞானசனம் கொடுத்த ஆத்துமாச்சு, என்ன பண்ண வேண்டியது இருக்குது, போக வேண்டியதா இருக்குது. அதனால 2 வாரத்துக்கு ஒரு முறை, 3 வாரத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து அவங்களுக்கு நான் போறேன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேமிலி ஃபுல்லா கேதர் ஆயிடுவாங்க, ஃபேமிலி ஃபுல்லா கூடிடுவாங்க. அவங்க உட்கார்ந்து வசனம் சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உற்சாகப்பட்டு என்ன செய்வேன் நான் கடவுள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல. அதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது தொடர்ந்து. இப்ப நமக்கு எங்க ஊழிய பாதிகளே இப்போ போக முடியல. எனக்கு எங்க குடும்ப சூழ்நிலைகள் பட்டுங்க ஊழிய சூழ்நிலை போக முடியல. ஏன் சொல்றேன், குடும்பத்தை விட்டு வெளியில போறது அவ்வளவு ஈஸி அல்ல, சபையை விட்டு வெளியில போறது அவ்வளவு ஈஸி அல்ல. இது நமக்கு தெரியாது. வெயிலுக்கு போகாத வரைக்கும் நிழலுடைய அருமை தெரியாது. வெயிலுக்கு போனாதான் தெரியும், ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நிழல நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நிழல் நம்ம விட்டுட்டோம். எப்ப தெரியும், வெயிலுக்கு போனாதான் தெரியுமே தவிர நீ நிழல் இருக்க வரைக்கும் சரியா தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதனால பொண்ணு புரியும், வீட்டை விட்டு வெளியில போறது அவ்வளவு எளிது அல்ல, அவ்வளவு நல்லதும் அல்ல. இப்போ யாரும் என்ன செஞ்சுட்டான், வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். ஆனா வெளியில போன பிறகு அவன் சந்திக்கிற பிரச்சனை இருக்கு பத்தியா, இது அவன் நினைச்சா ஏதோ ஒரு பெரிய ஒரு தொல்லை கழிஞ்சிச்சு நினைச்சா, இதுக்கு மேல அவனுக்கு பிரச்சனையா ஆரம்பிக்க போகுது. இதுக்கு மேலதான் ஆகாருக்கு என்ன ஆரம்பிக்க போகுது, இதுக்கு மேலதான் பிரச்சனை என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது. அது யாருக்கு தெரியல, ஏன்னா வாலிப பிள்ளை இப்பதான் கன்சீவா இருக்கிறான். வெளியில போகும்போது அவன் சந்திக்கிற பிரச்சனை, ஒரு பையன் எங்க வேணாலும் நிக்கலாமா, ஒரு பையனை செய்யல எங்க வேணாலும் நிக்கலாம் இல்லையா, வேற ஒண்ணு வேண்டாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், சர்ச்சுக்கு முடி அங்க நின்னுக்கிறேன், தனி அந்த புளிய மக்கள் நிக்கிறேன். நான் மணிக்கணக்கா நின்னா கூட, நைட்டு 11 மணி வரைக்கும் நின்னா கூட என்ன யாரும் ஏன் நிக்கிறேன்னு யாரும் என்ன திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க, யாரும் கேட்கவும் மாட்டாங்க இல்லையா. நீங்க என்ன ஒரு ஆளுக்கு நின்னுங்க 10 நிமிஷம் பாருங்க, இப்படி பரவணும் திரும்பி பாப்பா, இப்படி பரவணும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதுங்களா? ஒரு ஆண் வந்துட்டு எங்க வேணாலும் என்ன செய்யலாம், நிக்கலாம் இல்லையா. அப்ப உரிமை இல்லையா, அது அங்கெல்லாம் போகல, அது உரிமை இருக்கு, அதெல்லாம் இப்ப நாங்க போகல, அது நமக்கு தேவையான விஷயம். அப்ப என்ன செய்ய, நாங்க மூடி நிக்கிறோம் நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி அந்த புளிய மரத்து கீழே. நான் அப்ப மணிக்கணக்கா நிக்கிறேன், ஏன்னா யாரும் எங்க சட்டம் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா நீங்க யாரும் ஒரு பாங்க இல்லைங்க, போறமெல்லாம் திரும்பி பார்ப்பான், திரும்பி பார்ப்பான், வர்றமெல்லாம் திரும்பி பார்ப்பான், இன்னும் சொல்ல நிறுத்தி பார்ப்பான் இல்லையா. நிறுத்தி யாருன்னு பார்த்துட்டு போவாங்களா. அப்போ சந்திக்கிற பிரச்சனை யாருக்கு அதிகம், பெண்ணுக்கு பிரச்சனை அதிகம் இல்லையா. இது யாருக்கு தெரியாது, இப்போ ஆகாருக்கு தெரியாது. ஆகாருக்கு அப்ப ஏதாவது சட்டமன்ற கோச்சை ஈஸியா வந்தால தவிர இதுக்கு மேல அவங்களுக்கு பிரச்சனையை ஆரம்பிக்க போதுன்னு யாருக்கு தெரியாது, ஆகாருக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியும்,
எதிர்வரக்கூடிய காலத்துல நாளைக்கு என்ன பிரச்சனையை சந்திக்கப்படும் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். யாருக்கு தெரியாது? ஆகாருக்கு தெரியாது. நாளைக்கு நமக்கு என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆண்டவருக்கு தெரிகிற போது அவர் என்ன செய்ய விரும்புறார்? இந்த எதிர்வரக்கூடிய பிரச்சனையில நீ சிக்கிக்க கூடாது, நீ மாட்டிக்க கூடாது. நான் என்ன செய்ய விரும்புறேன்? காப்பாற்ற விரும்புறேன். அந்த எதிர்வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாற்றணும்னு சொன்னா நான் உன்னை பார்க்கணும். நான் என்ன செய்யணும்? உன்னை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? உங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். உங்ககிட்ட என்ன நல்ல குணம் இருக்குன்னு நான் பார்க்கணும். நான் பார்த்தாதான் உன்னை காக்க முடியும். உன்னை பார்க்காததான் என்ன செய்ய முடியாது. உன்னை பார்க்கறேன்னா நான் உன்னை காக்க முடியாது. ஆமே, நம்மளை பார்க்கலன்னா காக்க முடியாது. காக்கணும்னு சொன்னா பார்க்கணும். அப்ப காக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை காக்கணும். எனக்கு நாளைக்கு வர பிரச்சனையை காக்கணும், இன்னைக்கு வர பிரச்சனையை காக்கணும், நான் அடுத்த வாரம் வர பிரச்சனையை காக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை பார்க்கணும். ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புறார்? என்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை ஆண்டவர் பார்க்க விரும்புறார். என்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்ன நல்ல குணம் இருக்குது? எந்த பொருளை பாதுகாப்பா வைப்போம்? சரி, நிறைய பேர் கவரிங் நகை போடுவீங்க, நிறைய பேர் தங்க நகை போடுவீங்க இல்லையா? நகை போடுறது கவரிங்கும் போடலாம், தங்கமும் போடலாம் இல்லையா? போடலாம் தானே? போடுவீங்க தானே? எந்த நகைய பத்திரமா வைப்பீங்க? 36 ரூபாய் 5 பவுன் செயின் கிடைக்குது, அதை பத்திரமா வைப்பீங்களா? எவ்வளவு கொடுத்தா போதும்? எவ்வளவு கொடுத்தா போதும்? 36 ரூபாய் கொடுத்தா போதும். எவ்வளவு கொடுப்போம்? எவ்வளவு கிடைக்கும்? 5 பவுன் செயின் சுண்டு வரல பெருசளவுக்கு செயின் கிடைக்குது. கிடைக்குதா கிடைக்கலையா? எங்க 36 ரூபாய் கொடுத்தா சுண்டு வரல பெருசு செயின் கிடைக்குதா கிடைக்கல? கழுத்துல போடுறதுக்கு கிடைக்குதானே? இந்த செயினை எப்பயானு கொண்டு போய் ஐயோ பத்திரமா வைக்கணும், அப்படி பீரோ திறந்து லாக்கர் உள்ள வைப்பீங்க. அதுக்காக எங்க போடு அப்படி போடுவீங்கல்ல. இதே பவுனா இருந்துச்சுன்னா அது 1/2 கிராம் அந்த கூட அது கலட்டி அதை பேப்பர்ல சுத்தி அதை பாக்கெட்ல போட்டு அதை பர்சுல போட்டு லாக்கர் திறந்து லாக்கருக்கு உள்ள வச்சு போட்டுறோம்ல. எதனால? எதை வச்சு? எதை வச்சு? இந்த பொருள் மதிப்பு அதிகம், இந்த பொருளுக்கு மதிப்பு குறைவு. அப்ப யாருக்கு மதிப்பு அதிகம்? நல்ல குணத்துக்கு மதிப்பு அதிகம். நல்ல குணம் இல்லைன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்ப தேவன் யாரை பாதுகாக்க விரும்புறாரு? கவரிங் நகையை பாதுகாக்க விரும்பல. ஆனா கவரிங் நகை எப்படிதான் தெரியும்? இன்னும் சொல்லப்போனா தங்கத்தோட பளிச்சுன்னு பண்ணும் இல்லையா? எது வரைக்கும்? சுடுதண்ணி படுற வரைக்கும். கொஞ்சம் சுடுதண்ணி பட்டா போதும், ஆட்டோமேட்டிக் என்ன போயிடும்? அது போய் கலர் பூரா மாறி போயிடும்ல. சுடுதண்ணி படுற வரைக்கும் தான் மினுக்கு இல்லையா? ஆனா ஒரிஜினல் எப்படி இருக்கும்? அப்படி பளிச்சுன்னு மின்னு தானே. இன்னைக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட் எதை வச்சு தெரியும்? சுடுதண்ணில போட்டா தெரிஞ்சு போயிடும். என்ன போட்டா? சுடுதண்ணில போட்டா நாய் போயிடும். இது ஒரிஜினலா டூப்ளிகேட் எப்ப தெரிஞ்சு போயிடும்? அப்ப நம்மளால சுடுதண்ணில போட்டா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? நம்மள எங்க போட்டா தெரிஞ்சு போயிடும்? சுடுதண்ணில ஊத்துனா கலர் போச்சுன்னு அர்த்தம், கவரிங் அர்த்தம் இல்லையா? சுடுதண்ணில போட்டவனே கலர் போச்சுன்னா கவரிங் அர்த்தம். நீ ஒரிஜினல் என்ன சுடுதண்ணா போடுங்களா, என்ன செய்யாது? கலர் ஒரு நாளும் மாறாது. கலர் மாறலன்னா ஒரிஜினல், கலர் மாறுச்சுன்னா கவரிங். கவரிங் ஒரிஜினலா எப்படி தெரியும்? சுடுதண்ணி ஊத்துனா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? என்ன தண்ணி ஊத்தணும்? இப்ப எல்லாருமே ஒவ்வொரு பக்கெட் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு என்ன செய்யணும்? தலையில இருந்து ஊத்தணும் இல்லையா? அப்படி ஊத்துனா தெரிஞ்சு போயிட்டோமா யாரு இது ஒரிஜினலா கவரிங் இல்லையா? சுடுதண்ணி எல்லாம் ஊத்த அந்த அளவுக்கு கொடூரமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது இல்லையா? சின்ன டெஸ்ட், சின்ன டெஸ்ட். அத என்ன நல்ல குணம் இருக்குதோ அவர்களுக்கு என்ன செய்ய விரும்புறார்? பாதுகாக்க விரும்புறார். நல்ல குணம் இல்லாத ஒருவரை நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என்ன செய்ய விரும்பல? காக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பல. ஆனா ஆகார் சொல்றா, என்ன சொல்றா? என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன்னு சொல்றான் இல்லையா? அப்ப ஆகார் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் காத்திருக்கிறார், பார்த்திருக்கிறார் இல்லையா? அப்ப பாத்திரம் தான் என்ன செய்யறா? அவனை காப்பாற்றா. ஏமா நீ அவசரப்பட்டு போற, வெளியில போனா எவ்வளவு பிரச்சனை உனக்கு, வெளியில போனா எவ்வளவு பிரச்சனை வரும்னு என்ன செய்யாது உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற பிரச்சனையோட முடிஞ்சுச்சுன்னு இன்னைக்குதான் உனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்குதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் கன்சீவா இருக்கிற குழந்தை பிறந்தோம், 1008 பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். 1008 பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இல்லையா? தேவன் என்ன பாக்குறா? ஆண்டவர் என்ன பாக்குறா? என்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்குன்னு பாக்குறா. ஆகார் வெளியில போயிட்டா, அவன் நினைச்சா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இல்ல இல்ல, இதுதான் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. யாருக்கு பார்த்துட்டாரு?
ஆண்டவர் பார்த்தாரு. அதனால வந்து சொல்றார், இல்லம்மா நீ தப்பான முடிவெடுத்திருக்கிற, உன் முடிவு என்ன பண்ணிக்கோ, நீ மாத்திக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட கிட்ட வந்து பாக்குறதையும் அவருக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து அவரை காப்பாற்றுகிறது நம்ம பார்க்க முடியுது. அப்ப அவர்கிட்ட ஆண்டவர் என்ன குணத்தை பார்த்தார்? அவர்கிட்ட ஆண்டவர் என்ன குணத்தை ஆண்டவர் அவர் இடத்துல பார்த்தா? 10வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, 10வது வசனத்திலிருந்து 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 9வது வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அது முடிக்கிற வசனம் சேர்த்து படிக்கிறியா? 8 கூட படிக்கிறியா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆறாவது எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்லி என்ன செய்யறா சொல்றா. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாராண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இருன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வீட்டுல சண்டை வருமா? நீங்க என்ன கோச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறீங்களா சண்டை போட்டுன்னு? போங்கன்னு சொல்லல, அப்படி யாரும் போயிருக்கிறீங்களான்னு கேட்கிறேன் இல்லையா? சரி, அப்படி போனவங்க நீங்களே வந்தீங்களா? உங்களை யாராவது சமாதானம் பண்ணி கூட்டு வந்தாங்களா? உங்க வீட்டுக்காரோ வீட்டுல இருந்து யாரோ ஒரு ஆள் என்ன செய்வாங்க, வந்துட்டு போய் சரி எங்க பிள்ளை பண்ணது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க, இது என்ன செய்ய மாட்டான், அப்படி பண்ணதை நான் பாத்துக்கிறேன், அது பையனா பொண்ணு என்ன செய்வாங்க, அங்க போய் அவங்க வீட்டுல சமாதானம் பேசி என்ன செய்வ கூட்டு வருவாங்க இல்லையா? அப்பதான் யார் வருவா? அந்த போனவங்க வருவா இல்லையா? அப்பதான் அந்த பிள்ளைக்கு மரியாதை இல்லையா? இப்ப ஆண்டவன் சொன்ன உன்னை யாரும் கூட்டெல்லாம் வர மாட்டாங்க, உன்னை யாரும் செய்ய மாட்டாங்க, உன்னை யாரும் சமாதானம் படுத்த மாட்டாங்க. சரியா? என் பையன் பண்ணது தப்பு, அப்படிதான் பண்ணிட்டா, சரி மன்னிச்சுக்கோங்க, இது உன் பையன் என்ன செய்ய மாட்டான், இது மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் அப்படி எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வந்து உங்க அப்பா அம்மா யாரும் சொல்ல மாட்டாங்க. சரியா? நீ வந்துட்டு இல்ல, நீயே திரும்பி போ அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு வீட்டுக்கு வந்திருப்பீங்க? இப்ப வரணும்னு ஆசைத்தோட என்ன செய்ய முடியாது. ஏன்னா என்ன, அது போனாம என்ன செய்வாங்க, கேவலமா நினைப்பாங்களே, தப்பா நினைப்பாங்க. நான் பேர் சொன்னல, நீ எங்க போன எங்கதான் வந்து ஆகணும், உன்னை வந்து நீயே வந்ததை பாத்தியா? அப்ப இது வரைக்கும் ஒழுங்கா பேசிட்டு என்ன செய்ய, இப்படி பேசுவாங்க, வித்தியாசமா பேசுவாங்க, வித்தியாசமா நடப்பாங்கல்ல. அப்ப என்ன செய்யணும், அது ஒரு பார்வைக்காக என்ன செய்யணும், ஒரு ஆள் வந்து நம்மளை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது படித்து என்ன செய்யணும், அப்படி கூட்டம் தான் அவர் இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொன்னா, நாச்சு ஆகலப்ப சொன்னா, உன்னை யாரும் சமாதானப்படுத்த மாட்டாங்க, யாரும் வந்து கூப்பிடலாம் வர மாட்டாங்க, நீ வந்தல்ல நீயே திரும்பி அங்க போ. அப்படி போன்னு சொன்னா ஆகாருக்கு போறதுக்கு என்ன கிடையாது, ஒரு தடையுமே கிடையாது. இப்ப ஆகார் கிட்ட ஆண்டவர் எதை பார்த்தான்னா, நான் சொன்னா இந்த பிள்ளை அப்படியே கேட்பான், நான் சொன்னா நான் சொல்லிட்டா அது என்னவே கிடையாது, அதுக்கு மறுப்பே கிடையாது. நான் சொல்லிட்டா எவளுக்கும் செய்யணும், அவ செய்யக்கூடியதை நான் சொல்லல, அவளால செய்ய முடியக்கூடியதை என்ன செய்யல நான் சொல்லல. யார் செய்ய முடியும், செய்ய முடியுமா? படிக்க ஈஸியா இருக்கும், சண்டை போட்டு கோச்சுன்னு போன ஒரு ஆளை அவளே திரும்பி வீட்டுக்கு வந்து அவளே வீட்டுக்கு இருக்கணும், அது எவ்வளவு சங்கடம், சங்கடமா சங்கடம் இல்லையா? சங்கடம் தானே. ரொம்ப முடியுமா? ரொம்ப முடியும், மனசு ஒத்துக்காது இல்ல. ஆனா யார் சொல்றா, ஆண்டவர் சொல்றாரு நீ போனா. அந்த அம்மா மறு பேச்சே பேசல. ஏன் பேசல? நீங்க சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதான், நான் என்ன செய்ய மாட்டேன், இது நான் மாற்றே கிடையாது. மற்ற 1000 பேருக்கு 1000 சொல்லட்டும், என்ன சொல்லட்டும், நீயே போனீங்கன்னா என்ன தப்பு தப்பா பேசுவாங்க, உன்னை குறைச்சு பேசுவாங்க, திரும்ப சண்டை போடுவாங்க, உன்னை அடிச்சு துரத்துவாங்க, வெளில வரட்டும் கொஞ்சம் வரது இரு அப்படின்னு சொன்னா 1000 பேருக்கு 1000 சொன்னாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், போன சொல்லிட்டார், அவ்வளவுதான். இப்ப என்ன ஆண்டவர்கிட்ட பார்த்தா, அவன் என்ன படிச்சான்னு பார்க்கல, அவன் என்ன பட்டம் இருக்குன்னு பார்க்கல, எவ்வளவு திறமை இருக்குன்னு பார்க்கல, எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்க்கல, என்ன அழகா இருக்கான்னு பார்க்கல, எவ்வளவு காசு வச்சிருக்கான்னு பார்க்கல, என்ன நகை நாட்டு போட்டு வந்தான்னு பார்க்கல. எதை பார்த்தா, நான் சொன்னா கேட்பாளா? இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா, நான் சொன்னா நீ கேட்பியா, நான் சொன்னா நீ கேட்பியா? அப்ப ஆண்டவர் சொன்னா ஆகார் கேட்கிறாள் என்பதை யார் பார்த்தார்? ஆண்டவர் பார்த்தார், அதனால காக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை காக்கணும்னா நம்ம ஆண்டவர் பார்க்கணும். என்ன பாப்பார் இன்னைக்கு? என்கிட்ட என்ன ஆண்டவர் பாப்பார்? என்கிட்ட என்ன சுபாவத்தை ஆண்டவர் பாப்பார்? திரும்பி போன போவியா? திரும்பி போனா போவியா? நான் சொன்ன அப்படியே செய்வியா? அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டியா? நான் சொன்ன எஸ் அப்படியே சொல்லிட்டு போயிடுவியா? நீங்க சொல்லிட்டீங்களா, அவ்வளவுதான், அது உங்களை மாற்றியே கிடையாது. அப்படி சொல்ல முடியுமா உன்னால? அந்த அளவு செய்ய முடியுமா? அந்த ஒரு நல்ல குணம் உங்கள்கிட்ட இருக்கா?
இந்த நல்ல குணம் யார்கிட்ட இருக்குதோ அவர்கள் தான் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அவர்கள் தான் கர்த்தர் எதிர்வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் காக்க விரும்புகிறார். ஆமே ஆமே. அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? காக்க முடியும். ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புகிறார்? நல்ல குணத்தை பார்க்க விரும்புகிறார். எது நல்ல குணம்? அவர் சொல்றத அப்படியே கேட்கிற பத்தியா, அதான் நல்ல குணம். அந்த நல்ல குணம் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தரை பார்த்து நம்ம எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே ஐயா. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. காண்டவரே காப்பவரே காண்டவரே நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. ஆண்டவர் நம்மளை பார்க்கணுங்க. என்ன பார்க்க விரும்புறா? நான் சொன்னா கேட்பாங்களா? நான் சொன்னா கேட்பாங்களா? நான் சொல்றத கேட்டுக்குவாங்களா? நான் சொல்றத அப்படியே செய்வாங்களா? இந்த ஒன்ன கத்தனைக்கு நம்மகிட்ட பாக்குறா, இதனைக்கு நம்மகிட்ட இருக்குமானா கர்த்தர் நம்மளை காக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடையே கிடையாது. ஆண்டவருக்கு தடையே கிடையாது. இது நம்மகிட்ட என்ன ஆண்டவர் பார்க்கல? நான் சொன்னா அவன் கேட்கல. 35 ரேகா பேர புத்திர பார்த்து ஆண்டவர் சொல்லுவா. அவங்க அப்பா சொன்னா, என்னைக்கோ சொன்னா அவங்க அப்பா, தம்பி நீ திராட்சை குடிக்க கூடாது. பல ஆண்டு கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு ரேகா புத்திரம் இருக்கு, முன்னாடி கொண்டு திராட்சத்தை வச்சுட்டு அவன் சொல்றாங்க குடிக்கப்பா. அவன் சொல்றான் நான் குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்? எங்க அப்பா யோனாதான் நீங்க திராட்சை குடிக்க கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதனால என்ன செய்ய மாட்டேன். எங்க அப்பா சொல்லிட்டாரு, அதை நான் மீற மாட்டேன். எங்க அப்பா சொல்லிட்டாரு, நான் மீற மாட்டேன். எங்க அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுவா, அந்த ரேகாபின் புத்திர அவங்க அப்பா யோனாதான் சொன்னதை இதுவரைக்கும் காத்து நடக்கிறாங்களே, இந்த யூதா ஜனங்களை, இந்த எருசலேமின் குடிகளை நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் கேட்ட கூப்பிட்டா பதிலே கொடுக்க மாட்டிருக்கிறான். இன்னைக்கு ஆணுடைய அங்கலாய்ப்பு என்ன? இன்னைக்கு ஆணுடைய வேதனை என்ன? நம்ம சொல்றோம் அவங்க கேட்கலையே, நம்ம சொல்றோம் அவங்க ஏற்றுக்கலையே, நம்ம சொல்றோம் அதை செய்யலையே. அந்த வருத்தம் உன்னோட உன்னை பற்றி என்னை பற்றி இருக்குமானால் நம்மளை கர்த்தர் பார்க்க யோசிப்பார். பார்க்க யோசிக்கிற ஆண்டவர் காக்கவும் யோசிப்பார். எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள், பொல்லாத காலங்கள், பொல்லாத கொடிய காலங்கள், யாருமே நம்ப முடியாத கொடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியை நம்ப முடியல, மனைவி கணவனை நம்ப முடியல. யார் யாரை என்னைக்கு வெட்டுவான், யார் என்னைக்கு குத்துவான், யார் என்னைக்கு சாவடிப்பான் தெரியாது. அவ்வளவு கொடிதான காலத்துல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை காப்பாற்றணும்னு சொன்னா, எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள், எதிர்வரக்கூடிய போராட்டம், எதிர்வரக்கூடிய காரியத்திலிருந்து உங்களை என்னை ஆண்டவர் காப்பாற்றணும்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்களை பார்க்கணும். உன்னை நான் பார்க்கணும். என்ன பார்க்க விரும்புறேன்? ஆண்டவர் என்கிட்ட என்ன பார்க்க விரும்புறீங்க? நான் சொன்னா நீ கேட்கிறியான்றத நான் பார்க்க விரும்புறேன். இன்னைக்கு இதே பார்வையை இன்னைக்கு ஆகாரம் பார்த்ததை போல நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பார்ப்பாருன்னா நம்மளை காக்கிறதுக்கு ஆண்டவர் தடையே இல்லை. பரிசுத்த பிதாவே, அந்த வேளையில் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, தோத்தரிக்கிறோம். நீங்க சொன்னதை நாங்க கேட்காம போயிட்டோம். நீங்க கூப்பிட்டு நாங்க பதில் சொல்லாம போயிட்டோம். நீங்க சொல்லி நாங்க செயல்படாம போயிட்டோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு பிறகு அப்படி ஒரு கதை செய்ய மாட்டோம். ஒரு சாதாரண எகிப்து தேசத்துக்கு ஆகா ஆண்டவரை அறியாதவள் நீங்க சொன்னா கேட்க முடியும்னா நாங்கள் ஆண்டவரை அறிந்து நாங்க ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் நீங்க சொன்னா கேட்ப ஆண்டவரே. நீங்க சொல்றத அப்படியே நாங்க செய்வோம் ஆண்டவரே. எங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து எங்களை குடும்பத்தையும் காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் எதிர்வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளில் இருந்து கர்த்தரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கரத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொண்டோம். எதிர்வரக்கூடிய எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லாருக்கும் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையா நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை
நாங்களும் எங்க மக்களும் தட்டி விடாதபடிக்கு, தாக்கி விடாதபடிக்கு, தாக்கப்பட்டு விடாதபடி அவைகளிலிருந்து எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை மையப்பட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.